الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولا تركنوا إلى الذين ظلموا فتمسكم النار وما لكم من دون الله من أولياء ثم لا تنصرون صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم من مشى مع ظالم ليعينه وهو يعلم أنه ظالم فقد خرج من الإسلام. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அந்நாரின் அடிச்சுவடுகளை அப்படியே வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் நம்மை நேசிப்பவர்களின் மீதும் நாம் நேசிப்பவர்களின் மீதும் அல்லாஹின் வற்றா கருணை குன்றாமல் நின்று நீடித்து நிலவட்டுமாக. ஆமீன். தமிழகம் முழுக்க இன்றைய தினங்களில் என்ன பேசப்படும் என்று பலரும் அவரவர்களின் முஹல்லாவில் இருக்கக்கூடிய ஜும்ஆ உடைய பள்ளியில் ஆர்வலோடு எதிர்பார்த்திருப்பது இந்த தேர்தல் சம்பந்தமான அறிக்கைகளை பற்றியும் அது சம்பந்தமான விளக்கங்கள் பற்றியும் எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவாக நாம் விளங்க வேண்டும், ஜும்ஆ மேடை என்பது அரசியல் தலங்கள் அல்ல, அரசியல்கள் பேசக்கூடிய இடம் அல்ல. இருந்தாலும் காலத்தினுடைய கட்டமைப்பு, காலத்தினுடைய தேவையை கருதி பல்வேறு இடங்களில் வெள்ளை மேடைகளில், குறிப்பாக இன்றைய தினங்களில் அரசியலை பற்றி பேசக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. காரணம், அதற்கு தலையாக அமைந்திருப்பது நாம் நம்மளுடைய பிள்ளைகளை சரியான விதத்தில் வளர்க்காமல் இருப்பது ஒரு மிக முக்கியமான ஒரு மையப்புள்ளியான ஒரு காரணம். நான் என் பிள்ளையை நல்ல முறையில் தான் வளர்த்தேன் என்று சொல்லக்கூடிய வாதாடக்கூடிய பெற்றோர்களுக்கிடையில் பிள்ளைகளை அழைத்து உன்னுடைய முதல் கண் ஓட்டை நீ யாருக்கு செலுத்த போகிறாய் என்று கேட்டால் உங்களுக்கு தெரியும் அவர்கள் என்ன பதில் சொல்வார்கள் என்று. வெறுமன சினிமா பிரபலங்களை வைத்து கொண்டு சுமார் ஒரு 29 வருடங்கள் எங்களுக்கு அவர் மகிழ்ச்சியை தந்தார், நல்ல முறையில் எங்களுக்கு நடனமாடி காட்டினார் என்பட இது மாதிரியான விஷயங்களை சொல்லி ஓட்டை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு ஒரு மன வேதனையான ஒரு விஷயம். வெறுமன ஒரு மனிதன் அவனுடைய ஆட்டத்திற்காக நம்முடைய ஓட்டுகளை சிதறடிக்க செய்வதா? அவன் நம்மை 29 கால ஆண்டு காலம் நம்மை சந்தோஷப்படுத்தின என்பதற்காக நம்ம ஓட்டுகளை சிதறடிக்க செய்வதா? இது ஒரு புறம். மற்றொரு புறம், நாம் இன்றைய சமுதாயத்தில் யாருக்கு இன்றைய நாளில் ஓட்டு செலுத்த வேண்டும் என்பதை மிக மூர்க்கமாக சிந்திக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், இஸ்லாத்திற்கு சாதகமாக இந்த கூட்டமைப்பு இருக்கிறது, இந்த கூட்டணி இருக்கிறது. நான் பேர் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அதே வேறொரு கூட்டணியும் இருந்து கொண்டிருக்கிறது. இது இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு பாசிச சித்தாந்தத்தை எதிர்கொண்டிருக்கிறது. அந்த பாசிச சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு தனக்குள் அடக்கி கொண்டு அதனுடைய வெளிப்பாடாக தமிழகத்தில் உலாவி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் என்னதான் இருந்தாலும் நாங்கள் இத்தனை வருட காலமாக அதற்குத்தான் ஓட்டு போட்டோம், எனவே இந்த வருடமும் இனி வரக்கூடிய காலமும் நாங்கள் அதற்குத்தான் ஓட்டு செலுத்துவோம் என்று வாதாடக்கூடிய மனிதர்கள் நம்மில் பலரும் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறோம். இதை மறுக்க இயலாது. சிந்திக்க வேண்டும். முதற்கண் நம்மிடத்தில் ஒற்றுமை வேண்டும். பாட்டாளி கட்சி என்று ஒன்று இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் மிக முக்கியமான ஒரு கட்சி. அந்த பாட்டாளி கட்சியை நீங்கள் எடுத்து பார்த்தால் அதற்கென்று தனி கிளைகள் கிடையாது, அதற்கென்று தனிப்பட்ட அங்கங்கள் கிடையாது. ஒரே ஒரு கட்சி தனித்து நிற்கிறது. ஆனால் அந்த பாட்டாளி கட்சிக்கு என்று
என்ன அதற்காக வேண்டி விழ வேண்டும் அது விழுந்து அதனுடைய சாதனை அது செய்து கொண்டிருக்கிறது. நம் சமுதாயத்தில் சுமார் 24 பிளவுகள் ஏற்பட்டிருக்கிறது. அதனுடைய பெயரில் ஒன்று, இந்த பெயரில் ஒன்று என்று எந்த பெயரும் சொல்ல விரும்பவில்லை என்று 24 பிளவுகள். சிந்தனைக்காக ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு பெரியவர் தன்னுடைய மகனை அழைத்து, அவருக்கு 4 மகன்கள் இருந்தார்கள், மகனை அழைத்து ஒரு குச்சி எடுத்து வாருங்கள் என்று ஒவ்வொரு இடத்திலும் சொன்னார். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு குச்சி எடுத்து வந்து அதை வைத்து நீங்கள் உடையுங்கள் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு மகன்களும் தன்னுடைய குச்சியை உடைக்கிறார்கள். குச்சி உடைந்து சிதறுகிறது. அந்த 4 மகனிடத்திலும் சொல்கிறார்கள், இந்த 4 குச்சிகளையும் ஒன்றிணைத்து அந்த 4 குச்சிகளையும் வளைத்து உடையுங்கள் என்று சொல்லும் பொழுது 4 குச்சிகளையும் ஒன்றிணைத்து வளைக்கிறார்கள். உடைக்க முடியவில்லை, அது கடினமாக இருக்கிறது. அந்த பெரியவர் சொன்னார், இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்கள் ஒற்றுமை என்ற கயிற்றை பிடித்து வாருங்கள், வலா ததஃபர்ரகு, உங்களுக்கு மத்தியில் உங்களுக்கு இடையில் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். சிந்திக்க வேண்டும். நமக்கு மத்தியில் பிரிந்ததின் விளைவு நம்மை ஆளக்கூடிய ஒரு இடத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு நேரத்தில் நாம் இந்த மண்ணை ஆழ்ந்து கொண்டிருந்தோம். சுமார் ஒரு 50 வருடத்திற்கு முன்னதாக முஸ்லிம் லீக் என்ற ஒரு கட்சி, அந்த ஒரு கட்சி எதற்கு சொல்லுகிறதோ அந்த கட்சி தான் அதற்கு தோல்வியும், எந்த கட்சி இதற்கு ஓட்டு போல என்று சொல்லுகிறார்களோ அந்த கட்சிக்கு தோல்வி, போட சொன்னால் அந்த கட்சிக்கு வெற்றி. மறுக்க இயலுமா? இதை யாராலும் மறுக்க முடியுமா? சுமார் 70க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இந்த ஒரு கட்சியில் இருந்தது. ஆனா இன்று எங்கு போனது? காரணம், நமக்கிடையில் பிளவுகள். ஏன் நமக்கு இடையில் இவ்வளவு கருத்து வேற்றுமைகள்? ஒற்றுமை இல்லாததின் விளைவு நாம் இந்த மண்ணை ஆழ்ந்து கொண்டிருந்த நாம் இன்று ஆளப்படுகிறோம். மீண்டும் என்று நாம் எழுச்சி நமக்கு ஏற்பட்டு எப்பொழுது நாம் இந்த மண்ணை ஆளப் போகிறோம்? நிச்சயமாக அது இயலாது. ஆனால் நம்மை ஆளக்கூடியவர்களிடத்தில் நல்ல முறையில் நம்முடைய ஓட்டுகளை செலுத்தி இஸ்லாத்திற்கு ஒன்னால் விளைவு ஏற்படுமா என்று எங்களுக்கு தெரியாது, ஆனால் நலவு ஏற்படுமா என்று தெரியாது, ஆனால் உன்னை கொண்டு எங்களுக்கு விளைவு, எங்க தீமைகள் ஏற்படாமல் இருந்தால் நன்று என்ற ஒரே ஒரு குறிக்கோளை வைத்துக் கொண்டு இதில் வரக்கூடிய 23ஆம் தேதி நாம் ஓட்டுகளை செலுத்த வேண்டும். போன ஜும்ஆவுடைய உரையிலும் இது சம்பந்தமாகத்தான் நான் பேசியது. நாயகம் சொன்ன வார்த்தை, மன் மஷா மஅ ஸாலிமி, ஒருவன் அநியாயக்காரனுடன் சேர்ந்திருக்கிறான், லியுஈனஹு வஹுவ யஅலமு அன்னஹு ஸாலிமுன், அந்த மனிதன் அறிந்திருக்கிறான் நாம் செல்லக்கூடிய, நாம் சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டணியாக இருக்கட்டும், உறவினராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நாம் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த ஒரு மனிதன் அநியாயக்காரன். ஆனால் அந்த அநியாயக்காரனுக்கு நீ சாட்சி செலுத்தினால், அந்த அநியாயக்காரனுக்கு நீ ஓட்டு போட்டால், கடினமான வார்த்தையை அடுத்த வாசகத்தில் நாயகம் சொல்லுகிறார்கள், ஃபக்கத் ஹரஜ மினல் இஸ்லாம், உன்னிடத்தில் இருந்து தீன் போய்விடும், நீ முஸ்லிம் அல்ல என்ற வார்த்தை நாயகம் அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். அப்படி என்றால் நாம் யாருக்கு ஓட்டு செலுத்த வேண்டும்? நம்முடைய ஓட்டுகளை நாம் சிதறடித்துக் கொண்டிருக்கிறோம். சில கட்சிகள் இருக்கிறது, அந்த கட்சிகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்றால் அதற்கென்று சில கோட்பாடுகளை வைத்துக் கொண்டு தமிழகம் முழுக்க சுமார் 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த கட்சி, நான் யாரை சொல்லுகிறேன் உங்களுக்கு புரிகிறதா? அந்த கட்சியிலும் அந்த மனிதர் சுமார் ஒரு 10 தொகுதியிலோ 15 தொகுதியிலோ நின்றால் அவருக்கு ஓட்டு செலுத்த வாய்ப்பு இருக்கிறது. 234 தொகுதியிலும் தனித்துதான் போட்டியிடுவேன் சொல்லி வாதிட்டு அந்த அத்தனை இடத்திலும் இஸ்லாமியுடைய ஓட்டுகள் சிதறடிக்கப்படுகிறது. இதனால் விளைவு யாருக்கு? அந்த தனித்து நிற்கக்கூடிய கட்சிக்கு ஏதேனும் விளைவு இருக்கிறதா? சுமார் ஒவ்வொரு மேடைகளும் சொல்லப்படுகிறது, நான் 30 லட்சத்து ஓட்டை நான் என்னுடைய கையில் வைத்திருக்கிறேன், 35 லட்சம் ஓட்டை நான் என்னுடைய கையில் வைத்திருக்கிறேன். ஓட்டை வைத்து மட்டும் என்ன ஒரு சாதனை படைத்தார்கள்? வெறுமன ஒரு தொகுதியில் நின்று வென்று காட்டி அவர்களுடைய சித்தாந்தத்தை நம்மளுடைய முன்னிலையில் வைத்தால் அதற்கு பின்னதாக அவர்களுக்கு நாம் ஓட்டு செலுத்துவதும் செலுத்தாததும் பின்புள்ளது. ஆனால் வெறுமன இஸ்லாமியர்களுடைய ஓட்டுகளையும் பிற மதத்தவர்களுடைய ஓட்டுகளை பிரிப்பதற்காக வேண்டிய சூழ்ச்சிகள் நாடெங்கிலும் அறந்தாங்கி அரங்கேந்து நடந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அந்த சுயாட்சி தனித்து நிற்கக்கூடிய ஒரு மனிதர் முன்னதே சொன்ன மாதிரி 29 வருஷம் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாரு. எவ்வளவு மோசமான ஒரு வார்த்தை! அல்லாஹ் அக்பர்.
தேர்தல் ஆணைய தகவல் குழு என்ற ஒரு மையம் இருக்கிறது. அந்த மையமுடைய அறிக்கையை சொல்லுகிறேன். சுமார் இஸ்லாமியர் பெண்களுடைய 20% ஓட்டு அந்த தலைவருக்கு செல்லும். ஏனென்றால் வெறுமனே அவருடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்லும் பொழுது அவரை பார்த்து விட்டு புர்கா அணிந்து கொண்டு, நோஸ்பீஸ் அணிந்து கொண்டு, ஸ்கார்ஃப் போட்டு கொண்டு நடனம் ஆடுகிறார்கள். அவரை பார்த்து விட்டேன் என்ற உல்லாசத்தில் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார்கள். அவரை பார்த்து விட்டேன், என்னுடைய 28 நோன்பு எனக்கு நல்ல விதத்தில் எனக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுத்து விட்டது. 28 நோன்பு எதற்கு வைத்தீர் என்ற ஒரு அர்த்தத்தை எனக்கு 28வது நோன்பில் எனக்கு காண்பித்து விட்டது என்று ஒரு இளைஞர் சொல்லுகிறார். ஒரு அம்மா, அவர் வந்தாதான் இந்த நாட்டுக்கு நல்லதா இருக்கும். இந்த மனிதர்கள் அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, மாற்று அரசியல் வேண்டும். புதுசா ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பை தான் கொடுத்துருவோமே. ஏன் எப்ப பார்த்தாலும் நீங்க ஆளுங்கட்சி இதுக்கு முன்னாடி அந்த கட்சிக்கே ஓட்டு செலுத்துறீங்க? புதுசா வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போமே. நம்மளுடைய வீட்டுடைய கட்டுமான பணிக்காக வீட்டை கட்டுகிறோம். அந்த கட்டுமான பணிக்காக நீங்கள் திறமை வாய்ந்த புலமை வாய்ந்த ஒரு இன்ஜினியரை அழைத்து அவரிடத்தில் ப்ராஜெக்டை ஒப்படைப்பீர்களா? அல்லது இன்றுதான் இன்ஜினியரை படித்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்குகிறார், வாங்கப்பா உங்களுக்கு புதிதாக உங்களுக்கு நாங்கள் வாய்ப்பு தரோம், வாங்க எங்களுடைய வீட்டை சுமார் 1.5 கோடி அளவில் வீடு கட்டத்தினுடைய வாய்ப்பு உங்களுக்கு தரோம், கட்டி கொடுங்க. யாராச்சும் சொல்லுவாங்களா? அப்படி சொன்னா அவனுக்கு பேர் என்ன? நான் சொல்ல மாட்டேன். அப்படி சொன்னா அவருக்கு பேர் என்ன? எல்லா இடங்களிலும் மாற்று அரசியல் எதிர்பார்க்கப்படுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னும் நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. புதிதாக வந்த ஒரு மருத்துவர் அவரிடத்தில் இருதய சிகிச்சைக்காக சென்று, யார் இன்றைய தினத்தில் புதியதாக ஒரு மருத்துவர் வந்திருக்கிறார்களோ அவரை அழைத்து என்னுடைய இருதய சர்ஜரி நீங்கள் அவரை வைத்து செய்யுங்கள். யாராச்சும் அப்படி சொன்னாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தலைமை மருத்துவர் அவனை பார்த்து முட்டாள் என்று சொல்லுவார். ஏன்னா நானே அவங்கிட்ட கொடுக்க மாட்டேன். நான் என்ன சொல்லுவேன், நான் செய்யறத நீ பாரு, பார்த்துட்டு படிப்படியா கத்துக்கிட்டு அப்புறமா நீ உன்னுடைய சர்ஜரியில் நீ உன்னுடைய கைவித்தையை காட்டு. யோசிக்கணும். ஆனா நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? மாற்று அரசியல் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை மனிதர்களிடத்திலும் இஸ்லாமிய சமூகத்திலும் நான் வேண்டிக் கொள்கிறேன், நாம் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு எது நலவோ அதை நினைவில் வைத்து ஓட்டு போடுங்கள். அல்லாஹ் நம்ம அனைவரும் பாதுகாக்க வேண்டும். குறிப்பிலும் குறிப்பாக உலமாக்கள் சொன்ன வார்த்தை ஒன்று இருக்கிறது, இன்றைய எதிர் வரக்கூடிய 23ஆம் தேதி நீங்க ஓட்டு போடும் பொழுது இவரை கொண்டு எனக்கு இந்த லாபம் இருக்கிறது என்ற எண்ணத்தில் ஓட்டு போட வேண்டாம். இவரை கொண்டு எனக்கு இவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்கிறது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவர் வந்தால் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் என்ற எண்ணத்தில் ஓட்டு போட வேண்டும். நீங்கள் நினைவில் ஓட்ட வேண்டும். ஓட்டு போடக்கூடிய நேரத்தில் சிஏஎன்ஆர்சி, முத்தலாக்குடைய சட்ட பிரச்சனை, புர்காவுடைய பிரச்சனை, தலாக்குடைய பிரச்சனை, எவ்வளவோ நம்ம இஸ்லாமிய சமூகத்தை இந்த அரசாங்கம், ஆளுங்கட்சி இல்ல, இதற்கு முன்னாடி இருந்தக்கூடிய கட்சி எவ்வளவு விஷயத்திற்கு வெறுமனே எதுவும் தெரியாமல் சைன் போட்டு அனுப்பிட்டாங்க. உங்களுக்கு தெரியும் யார் செஞ்சான்னு, எல்லாத்தையும் யோசிக்கணும். அப்ப நாம மாற்று அரசியல் எதிர்பார்த்து எதுவும் தெரியாத ஒருவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து மேலும் மேலும் இஸ்லாமிய சமூகத்திற்கு ஒரு வலு இல்லாமல் நாளுக்கு நாளாக அவர்களை ஒடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாமே முன்வருகிறோம். உலமாக்களுடைய ஒரு கருத்து இருக்கிறது, ஓட்டு போடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமை. தொழுக கடமை தானே, தொழுக நம்ம மீது கடமை தானே, விட்டா பாவமா இல்லையா? தொழுகையை விட்டா அல்லாஹ் தஆலா நமக்கு சொர்க்கம் கொடுப்பான், நரகம் தருவானா? குர்ஆன் ஓதுறது நம்ம மீது கடமையா இல்லையா? அது மாதிரி ஓட்டு போறது நம்ம மீது கடமை. ஏனென்றால் நீ ஓட்டு போடவில்லை என்றால் எதிரணியில் வேறு ஒருவன் வந்து அந்த இடத்தில் பூர்த்தியாக்கி அவனுடைய ஆட்சியில் அமர்ந்து விடுவான். அதனுடைய விளைவு இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு. நீங்க இந்த தமிழகத்துல எந்த கட்சி எடுத்து பார்த்தாலும் அந்த கட்சியினுடைய ஏதோ ஒரு மூலையில் இஸ்லாமியர்களை ஒடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது. அது இல்லாம ஒரு கட்சியை காட்ட முடியுமா? எந்த கட்சி வேணா எடுத்துக்கொள்ளுங்கள், ஏதோ ஒரு மூலையில் அவருடைய மூலையில் உறுத்தி கொண்டிருக்கிறது இஸ்லாமியர்களை ஒடுக்க வேண்டும்.
ஆனால் நான் சொல்கிறேன், இந்த இஸ்லாமியர்களை ஒடுக்க ஒடுக்க இஸ்லாம் மேலோங்கி கொண்டே செல்லும். தி 100 அப்படின்னு ஒரு கிதாப் இருக்கு, ஒரு புக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? 100 புத்தகத்தின் பெயரே 100 தான். எழுதியவர் பிரிட்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கிறிஸ்துவர். அவ எழுதுற அந்த நூல்ல முதலாவது உலகத்தில் சுமார் 1000 தலைவர்களை தேர்ந்தெடுத்து ஒவ்வொருவராக அதில் அவர் ஆய்வு செய்து 100 நபர்களுக்கு அந்த புத்தகத்தில் இடமளித்திருக்கிறார். நான் ஏன் முதலாவதாக இவரை கொண்டு வந்தேன், அதற்கு ஒரு காரணம். இரண்டாவதாக எதற்கு இவரை கொண்டு, அதற்கு ஒரு காரணம். மூன்றாவதாக ஏன் இவரை கொண்டு, அதற்கு ஒரு காரணம். இப்படி 100 நபர்களை கொண்டு வந்திருக்கிறார். முதலாவதாக யாரை கொண்டு வந்தார் தெரியுமா? எழுதியவர் ஒரு கிறிஸ்துவர். முதலாவது இடத்தில் பெற்றவர்கள் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன் நீ முதலாவது இடத்தில் கொண்டு வந்தா என்று மிகவும் சர்ச்சையாகப்பட்டது அந்த ஒரு புத்தகம். இத்தாலி முழுக்க அவருக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு, லண்டன் முழுக்க மிகப்பெரிய எதிர்ப்பு, கிறிஸ்துவ நாடுகள் மிக மிக எதிர்ப்பு அந்த புத்தகத்திற்கு. ஏனென்றால் இஸ்லாமிய அந்த கிறிஸ்துவ ஃபாதராக இருக்கக்கூடிய அந்த ஜீசஸ் அவர்களை 3வது இடத்தில் வைத்திருக்கிறார். முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 3வது இடத்தை தான் அவங்களுடைய இயேசுநாதரை வச்சிருக்கிறாங்க. யோசிக்க வேண்டும். இன்னும் இந்த இஸ்லாம், இந்த குர்ஆனும் ஹதீஸும் நம்முடைய கையில் இருக்கிறது. இன்னும் 10 வருடங்கள் கழித்து இந்த மண்ணில், இந்த உலகம் முழுக்க ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்தால் அதற்கும் இந்த மார்க்கம் தீர்வு சொல்ல தயாராக இருக்கிறது. எத்தனையோ பிரச்சனைகளை இந்த மார்க்கம் தீர்வு கண்டு விட்டது. அப்படி ஏதாவது ஒரு மதம் சொல்ல முடியுமா? இன்னும் 100 வருடங்கள் கழித்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த பைபிளிலும் இந்த பகவத்கீதையிலும் இதற்கு தீர்வு இருக்கிறது என்று. ஆனா குர்ஆன் அதற்கு தீர்வு சொல்லும், ஹதீஸ் அதற்கு தீர்வு சொல்லும். ஒவ்வொரு மனிதனிடத்திலும் குர்ஆன் பேசுகிறது, ஹதீஸ் பேசுகிறது. யோசிக்க வேண்டும். ஒரு விஷயத்தை நினைவில் வைக்கிறேன். மாற்று அரசியல் வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு பொதுவாக நாயகம் சொன்ன வார்த்தை ஒன்று இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய மனைவிடத்தில் சிறந்தவர்களாக இருந்தால் உங்களுடைய சமுதாயத்தில் நீங்கள் சிறந்தவர்கள். யாரை பத்தி சொல்றாங்க புரியுதா? கைருக்கும் லியாஹ்லி, நாயகம் சொன்ன வார்த்தை. நீங்கள் உங்களுடைய மனைவிடத்தில் சிறந்தவர்களாக இருந்தால் வானா கைருக்கும் லியாஹ்லி, நீங்கள் உங்களுடைய சமுதாயத்தில் சிறந்தவர்கள். மேல இருக்கிறவருக்கும் மனைவி கிடையாது, தெரியுதா யாருன்னு? மேல இருக்கிறவருக்கும் மனைவி கிடையாது, நம்மளை போட்டு வாட்டி எடுக்கிறாரு. இப்ப புதுசா ஒருத்தர் வர்றாரு, அவருக்கும் மனைவி கிடையாது, கடன் பிரச்சனை அப்படின்னு சில நிறைய காரணங்கள் முன்வைக்கப்படுகிறது. அப்போ குடும்பத்திலே நல்ல பேர் இல்ல, குடும்பத்தில் நல்ல பெயர் இல்ல, எப்படி சமுதாயத்தில் நல்ல பேர் கிடைக்கும்? நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொன்ன வார்த்தை, வஅன்சிர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உங்களுடைய சொந்த பந்தங்களை நீங்கள் பேணி வாழுங்கள், அவர்களிடத்தில் நீங்கள் எச்சரித்து வாழுங்கள். தொழுகையில என்னென்று சொல்லுங்க, ஜக்காத் என்னன்னு சொல்லுங்க, ஹஜ் என்னன்னு சொல்லுங்க. நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொன்ன வார்த்தை, முதலில் உன்னுடைய குடும்பத்தை நீ சீர் செய். அங்க குடும்பம் சீரா இருக்கா? சீர்கெட்டு போயிருக்கு. யோசிக்கணும். மாற்றரசியல் எதிர்பார்க்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு முன்வைக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, காஞ்சி மடத்தின் பொதுவா தமிழகத்துல இந்துக்கள் வாழக்கூடிய இடங்களில் மதுரை ஒரு பிரதான ஒரு பூமி, அதே போன்று காஞ்சி மாவட்டம் ஒரு பிரதான ஒரு பூமி. அந்த காஞ்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, நான் சொல்றது சுமார் ஒரு 1870களில் நடந்த ஒரு விஷயம், 1970களில் நடந்த விஷயம். அந்த நேரத்துல சந்திரசேகர சுவாமிகள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு ஐயர் ஒருத்தர் இருந்தார். அவரை அழைத்து இஸ்லாமியர்கள் சில அவரிடத்தில் பிரசுகள் சில கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள். கேள்விகள், உங்களுக்கு இந்த ஐவேளையும் இந்த மசூதியில பாங்க சொல்றாங்கல்ல, அது உங்களுக்கு சிரமம் அளிக்குதா? அந்த மனிதர் சொல்லுகிறார், எனக்கு கவலை அளிக்கிறது. ஏனென்றால் ஐவேளை பாங்கு சொல்லப்படுகிறது, இஸ்லாமியர்கள் தொலை செல்லாமல் இருக்கிறார்களே. அற்புதமான ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு, குர்ஆனை கையில் வைத்துக் கொண்டு, நாயகத்தின் சொற்பொழிவுகளை ஏந்தி கொண்டு தொலை செல்லாமல் இருக்கிறார். எனக்கு வருத்தம் அளிக்கிறது. நீங்கள் அந்த பாங்கின் மீது எந்த ஒரு நீங்க அவதூறுகளையும் பரப்ப வேண்டாம். ஏனென்றால் நான் அதிகாலையில் அந்த சத்தத்தை கேட்டுதான் முழிக்கிறேன், ஆனால் இஸ்லாமியர்கள் முழிப்பதில்லை. அதை இன்னும் அழுத்தமாக சொல்லுகிறார், அல்லாஹ் இஸ்லாமியர்களுக்கு 5
தொழுகை கடமையாக்கி இருக்கிறான். நான் சொல்லுகிறேன், அல்லாஹ் இஸ்லாமியர்கள் 6 தொழுகை கடமையாக்கி இருக்கிறான், தஹஜ்ஜத் உட்பட. தஹஜ்ஜத், ஃபஜர், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா. ஏனென்றால் அதற்கு அவர் ஒரு காரணம் சொல்லுகிறார். அந்த தஹஜ்ஜத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடமை, ஃபர்து. அதை விட்டால் நபி அவர்களுக்கு பாவம். ஏன் அல்லாஹ் அது உம்மத்துக்கும் கடமையாக்க நினைத்தான், நாயகம் அதை அவர்கள் தடுத்து விட்டார்கள். அப்படி என்றால் அல்லாஹ்வினுடைய நாட்டம் இந்த மனிதர்கள் தஹஜ்ஜத் தொழ வேண்டும் என்று சொன்னது யாரு? அந்த கோயிலுடைய ஒரு பிரதான ஒரு முக்கியமான ஒரு ஐயர். அவர் உணர்கிறார் இஸ்லாமியர்களுடைய ஒற்றுமை எந்த அளவுக்கு சிதைந்திருக்கிறது. ஒரு பாசிச காரியத்தில் பேட்டி எடுப்போம், போன வாரம் கூட சொன்னேன். பேட்டி எடுப்போது அவர் சொல்லுகிறார், இந்த இஸ்லாமியர்களை நாங்கள் என்றும் ஒற்றுமையாக இருக்க விட மாட்டோம். ஒற்றுமையாக இருந்து விட்டால் எங்களுக்கு தான் பாதிப்பு. எப்பொழுதும் அவர்கள் நாங்கள் ஒற்றுமையாக இருக்க விட மாட்டோம். ஏதேனும் ஒரு பிரச்சனை அவர்களுக்கு மத்தியில் நாங்கள் கிளறி கொண்டே இருப்போம். அதை வைத்தவர்கள் அவர்கள் மத்தியில் சர்ச்சையிட்டு கொண்டே இருப்பார்கள், எங்கள் பக்கம் கவனம் செலுத்த மாட்டார்கள். எப்படி இருந்தாலும் எங்களுடைய வேலையை நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம். அவர்கள் அவர்களுடைய பிரச்சனையை வைத்து ஓட்டுகளை அவர்கள் பிரித்து விடுவார்கள். அப்ப வெறுமன சினிமாவினுடைய பிரபலங்களை வைத்து கொண்டு ஓட்டு போட்டால் அதற்கு நாம் என்ன பதில் சொல்வது? இஸ்லாத்தில் ஓட்டு போடுவதற்கு முன்னரே சொன்னது போன்றுதான், ஓட்டு போடுவதற்கு மிக முக்கியமான ஒரு கடமை. ஒரு மனிதர் ஒரு கொலை செய்ததை கண்ணில் பார்க்கிறார், பார்த்துவிட்டு சாட்சிக்கு ஆள் தேடப்படுகிறது. பார்த்த மனிதர் ஓடி செல்லுகிறார். இப்பொழுது மார்க்கத்தினுடைய சட்டம், இவர் பாவி. ஏனென்றால் சாட்சி சொல்ல நீவன் முன் வர வேண்டும், உன் மீது அது கட்டாய கடமை. இதற்கு மட்டுமல்ல, எங்கெல்லாம் சாட்சி சொல்ல வேண்டுமோ அங்கெல்லாம் ஒரு முஃமின், உண்மையான முஃமின் சென்று சாட்சி சொல்ல வேண்டும். ஆனால் அதே வகையில் தான் இன்று நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஓட்டு என்பது நமது உரிமை. அது நாம் இவர் வந்தால் நல்லா இருக்கும் என்று ஒரு சாட்சி சொல்வது, இந்த ஒரு சாட்சியினுடைய அந்தஸ்து அந்த ஓட்டுக்கு இருக்கிறது. ஓட்டு செலுத்தாமல் சமீபத்தில் வலைதளங்களை நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். ஒரு இளைஞன், கட்சி பேரே சொல்றேன், தப்பு இல்லை, அந்த இளைஞரிடத்துல வாப்பா அம்மாவும் பேசுறாங்க, நீ டிவி கேக்கு ஓட்டு போடாத அப்படின்னு. அந்த இளைஞர் சொல்றாரு, இல்ல இல்ல நான் டிவி கேக்கு தான் ஓட்டு போடுவேன். தகப்பன் சொல்றாரு, நான் டிஎம்கேக்கு போடுவேன். தந்தை சொல்றாங்க, மனைவி சொல்றாங்க, நான் ஏடிஎம்கேக்கு போடுவேன். இந்த சொல்ல வர நோக்கம் என்னன்னு நீங்க அவங்களுக்கு போடுங்கன்னு சொல்றது இல்ல, விளங்குவதற்காக சொல்லுகிறேன். அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணாங்க இல்லையா, எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி, அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி இதை எடுத்துட்டு போய் அலுவலகத்துல கொடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. எப்பொழுது இந்த அவர்களுடைய பெற்றோர்கள் நான் டிவிக்கு ஓட்டு போட மாட்டேன் என்று சொன்னார்களோ அதன் காரணமாகவே அந்த 2 தாள்களையும் தன்னுடைய பையில் ஒளித்து கொண்டார். இப்போ 10 நாள் முன்னாடி உங்க 2 பேருக்கும் ஓட்டுரிமை கிடையாது, காரணம் நீங்க தான் அந்த கட்சிக்கு போட மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதனால நான் உங்களுடைய ஃபார்மை அலுவலகத்துல கொடுக்கல, எனவே உங்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. எப்ப சிக்கிட்டு இருக்கோம் தெரியுதா? யாருக்கு மத்தியில வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியுதா? நேரம் ஆகுது. ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு முடிச்சிடுறேன் இன்ஷா அல்லாஹ். இஸ்லாமியர்களுக்கு நம்ம அதுக்கெல்லாம் என்ன அசத்து அப்பதான் இதையே சொல்லிட்டு இருக்காங்க, இதையே சொல்லிட்டு இருக்காங்கன்னு. இஸ்லாமிய நபர்கள் எத்தனையோ நபர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள், அவருடைய ஆட்சியிலும் பிரச்சனைகள் இருந்திருக்கிறது. ஆனால் அது இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக இருந்தது. நான் சொல்ல வருவது மீண்டும் மீண்டும் அதுதான், நீங்கள் அவர் நலவை எதிர்பார்த்து ஓட்டு போட வேண்டாம். அவர்கள் வந்தால் நமக்கு தீமை நடக்காது என்பதை உணர்ந்து ஓட்டு போட வேண்டும். ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் என்ற ஒரு மிகப்பெரிய அரசர், அந்த அரசர் தவாப் செய்யறதுக்காக காபத்துல்லாக்கு வராரு. செம்ம நெருக்கடி, கடுமையான நெருக்கடியை தவாப் செஞ்சுட்டு அந்த நாட்டினுடைய அரசர் கடுமையான நெருக்கடியில் அவர் இருந்து கொண்டு பிறகு ஹஜருல் அஸ்வதை முத்தமிட முடியாமல் கவலையில் ஓரமாக இருந்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் வேறு ஒரு மனிதர் வருகிறார். அவர் வந்த உடனே அப்படியே எல்லாரும் விலகுறாங்க. இலகுவான முறையில் தவாப் முடியுது, இலகுவான முறையில ஹஜருல் அஸ்வதை முத்தமிட்டுட்டு போறாங்க. யார் இது கேட்கும் போது, இவர் தெரியாதா, இவரை தெரியாதா, இவருதான் அலி இப்னு ஹுசைன் இப்னு ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய பேரன், ரசூலுல்லாஹ்வுடைய பேரன் இவங்க. அப்போ அவருடைய புகழை வைத்து நான் சொல்ல வரக்கூடிய உதாரணம் என்னன்னா, அவருடைய புகழாரத்தை வைத்து கொண்டு அந்த மனிதர்கள் தெரிந்து கொண்டு அவர்களை வழி விட்டார்கள். அதுபோன்று இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் ஆழ்ந்த எல்லோரும்
நான் உத்தமர்கள் என்றும் சொல்லவில்லை. எத்தனையோ நபர்கள் தீவர்களும் இருந்திருக்கிறார்கள். ஆனாலும் தீவர்களோடு இருந்தால் இந்த ஆயத்தும் அதை தான் காட்டுகிறது. ஒலா தர்க்கனு, நீங்கள் சாய வேண்டாம். இலல்லதீன ஸலமு, யார் அநியாயம் செய்கிறார்களோ அவரிடத்தில் நீங்கள் சாய வேண்டாம், அவர்களுக்கு நீங்கள் ஓட்டு போட வேண்டாம். ஃபதமஸ்ஸகும் النار وما لكم من دون الله من اولياء ثم لا تنصرون. அப்படி அவர்கள் நீங்கள் ஓட்டு போட்டால், அவர்கள் மூலியமாக இஸ்லாத்திற்கு ஏதேனும் பங்கம் விளைவித்தால், தீமைகள் நிறைந்தால், அவர்கள் நரகத்திற்கு செல்வது போன்று நீயும் அவர்களோடு சேர்ந்து நரகத்திற்கு செல்வாய். உன்னை பாதுகாப்பதற்கு அல்லாஹும் வரமாட்டான், எந்த ஒரு மனிதனும் வரமாட்டான். இந்த ஆயத்தை நமக்கு மேற்கோள் காட்டுகிறது. அன்பிற்குரியவர்களே, இறுதியாக ஒரே ஒரு விளக்கத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இந்த ஓட்டினுடைய மகத்துவத்தை உணர வேண்டும். ஒரு ஹாஸ்டல்ல உப்புமா எப்ப பார்த்தாலும் உப்புமாவே போட்டுக்கிட்டு இருக்காங்க. பொதுவாகவே நிறைய ஹாஸ்டலுக்கு போனா தெரியும், ஹாஸ்டல்னாலே உப்புமாக்கும் ஹாஸ்டலுக்கும் ஆகாது. நிறைய இடத்துல அந்த உப்புமா பிரச்சனை இருக்குது. மதசால ஓதுனவங்களுக்கு கேட்டா தெரியும். அதே மாதிரி கல்லூரிகளில் ஹாஸ்டலில் தங்கி படித்தவர்களை கேட்டால் புரியும். அப்படி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும் போது எல்லாரும் உப்புமா வேணாம் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பிரச்சாரம், ஒரு ஸ்ட்ரைக் நடக்கிற சமயத்துல அதனுடைய தலைவர் வந்து சொல்லுகிறார், சரிப்பா, ஓட்டுனுடைய கணக்கை வைத்து கொண்டு நான் இந்த உப்புமாவை தடுத்துடலாம் அப்படின்னு. இப்போ உப்புமா வேணும் அப்படின்னு 20 ஓட்டு விழுந்துருச்சு. 20 ஓட்டு வேணும்னு விழுந்துருச்சு. மிச்சம் எத்தனை ஓட்டு இருக்கு? மொத்தம் 100 பேர். 20 ஓட்டு வேணும்னு விழுந்துருச்சு. வேணான்னு எத்தனை ஓட்டு இருக்கு? 80 ஓட்டு இருக்கு. வேணான்னு எத்தனை பேர் ஓட்டு போட்டிருந்தா பிரச்சனை முடிஞ்சு. ஆனா ஒருத்தன் கிளறி விட்டான், ஏன் பரோட்டாக்கு நம்ம போடலாமே, சரி பரோட்டாக்கு 15 ஓட்டு. சரி, இன்னொருத்தன் இட்லி நல்லா இருக்குமே, இட்லிக்கு 15 ஓட்டு. இன்னொருத்தன் தோசை, சரி தோசைக்கு ஒரு 15 ஓட்டு. இன்னொருத்தன் கொலா போட்டு, சரி கொலா போட்டுக்கு ஒரு 15 ஓட்டு. எத்தனை ஓட்டு போச்சு? 15. இட்லிக்கு 15, தோசைக்கு 15, கொலா போட்டுக்கு 15, பரோட்டாக்கு 15, 60 ஓட்டு போச்சு. மிச்சம் எத்தனை ஓட்டு இருக்கு? 20 ஓட்டு இருக்கு. அது ஒருத்தன் யார் உண்மையில் வேண்டாம் என்று சொன்னார்களோ அவர்கள் வேண்டாம் என்று 15 ஓட்டு போட்டாங்க. இன்னும் ஒரு 5 ஓட்டு இருக்கு. எங்களுக்கு இந்த விவகாரமே வேணாம்னு சொல்லி நோட்டாக்கு ஒரு 5 ஓட்டு. மறுபடியும் அவங்களுக்கு வந்தது என்னதான்? மெஜாரிட்டியில் இருக்கிறது உப்புமா. புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? நாம் இவர்கள் வந்தால் நன்றாக இருக்கும், அவர்கள் வந்தால் நன்றாக இருக்கும் என்று நம்மளுடைய ஓட்டுகளை சிதறடித்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய சமுதாயத்தின் ஓட்டு மிகவும் முக்கியமான ஒரு ஓட்டு. நம்முடைய சாட்சி, அது நாம் அவர்களுக்கு சாட்சி செலுத்துகிறோம். இவர் வந்தால் இஸ்லாமியர்களுக்கு நலவு நடக்கும், இவர் வந்தால் பாசிச எதிரிகளிலிருந்து இந்த இஸ்லாமியர்களை பாதுகாக்க முடியும் என்ற எண்ணத்தை வைத்துக்கொண்டு ஓட்டு போட வேண்டும். மாற்றரசியலை எதிர்பார்த்து இவர் வந்தா நமக்கு இன்னும் நிறைய சொல்லி இருக்கிறாரு, அவங்க வந்தா இது நடக்கும், இவங்க வந்தா இது நடக்கும்னு மீண்டும் மீண்டும் சொல்ல வருவது ஒரே ஒரு விஷயம்தான். நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு நலவை நாடி ஓட்டு போட வேண்டாம், இவர்கள் வந்தால் தீமை நடக்காது என்பதை உணர்ந்து கொண்டு ஓட்டு போடக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தலை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு எல்லாம் தலை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.